ஹல்லேலூயா. இன்னொரு புதிய மாதத்தை காண கிருபை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன். ஒவ்வொரு மாதமும் தேவ கிருபை, தேவ தயவு நம்மோடு தங்கியிருப்பதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். எவ்வளோ விதமான சூழ்நிலைகள், பலவீனங்கள், போராட்டங்கள், சோர்வுகள், எல்லா விதமான நேரங்களிலும் தேவ கிருபை, தேவ தயவு நம்மோடு மாறாததாய் இருப்பதற்கு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக வருகிறோம். ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய பலன்கள், பெனிஃபிட்ஸ் ஆஃப் த அனாயிட்டிங் குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். சென்ற வாரத்திலே அபிஷேகம் நம்மை எப்படி வேறு மனிதர்களாக, ஒரு ஆணாக, ஒரு பெண்ணாக, வேறு மனிதர்களாக அபிஷேகம் நம்மை மாற்றுகிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்ற வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்திற்கு வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, ஸ்ட்ரென்த், யூ வில் கெட் அ ஸ்ட்ரென்த், யூ வில் கெட் அ ஃபயர், யூ வில் கெட் அ பவர் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நிறைய விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்ற வாரத்திலே நாம் பார்த்தவைகள், பரிசுத்த ஆவி நம்மகிட்ட வரும்பொழுது the anointing causes you to become a new man and a woman. அபிஷேகம் உங்களை ஒரு புதிய ஆணாக, பெண்ணாக மாற்றுகிறது என்பதை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு, the anointing makes you the head and not the tail. அபிஷேகம் உங்களை வாளாக அல்ல, எப்படி தலையாக மாற்றுகிறது. சொல்லுங்க பார்க்கலாம், தலையாக மாற்றுகிறது. அந்த பின்னாடி இருக்க பிக்சரை பார்த்தாவே தெரியும், அழகாக இருக்குது பாருங்கள். தலையாக நிமிரச் செய்கிறவர் ஆண்டவர், தலைகளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். சொல்லுங்கள், தலைகளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். எல்லா விதமான நேரங்களிலும், எல்லா விதமான சூழ்நிலையிலும் தேவ கிருபை நம்மோடு இருந்து நம் தலைகளை ஒவ்வொரு இடத்திலையும் உயர்த்தி கொண்டே இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவர் நம் தலையை உயர்த்தி ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஆமேன். நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்தி ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நாம் இருக்கிற இடங்களிலே, நாம் இருக்கிற சூழ்நிலையிலே கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்தி வச்சிருக்கிறார். ஒரு ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? உண்மையாலுமே கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்தி இருக்கிறாரா? ஹல்லேலூயா. எல்லா விதமான சூழ்நிலையில், எல்லா விதமான மனிதர்கள் மத்தியிலும் கர்த்தர் நம் தலையை உயர்த்தி இருக்கிறார். ஆமேன். அதில் எந்த மாற்றமும், நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய தேவன் நம்முடைய தலையை உயர்த்தி இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்முடைய குடும்பத்தின் தலையை உயர்த்தி இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்முடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தி இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்முடைய பொருளாதாரத்தின் தலையை உயர்த்தி இருக்கிறார். ஆமேன். நிச்சயமாய் நாம் சொல்ல முடியும், கர்த்தர் நம்மை வாளாக வைக்கவில்லை, கர்த்தர் நம்மை தலையாக தான் வச்சிருக்கிறார். ஆமேன். வசனத்தை வாசிக்கலாம். நாம் வாசிக்க உபாகமம் 28ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம், டியூட்ரானமி சாப்டர் 28 verse 13 and 14. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை நல்ல கவனிங்க, செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல், நல்ல கவனிங்க அந்த வார்த்தையை, கர்த்தர் உன்னை நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல். சத்தமா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தை யாவையும் விட்டு விலகி வேறே காரியங்களை சேவிக்கும்படி நீங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல், நீங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் அன்ஸ்டேபிளாக இல்லாமல், நீங்கள் ஆண்டவரை உறுதியாய் நீங்கள் பற்றி கொண்டு இருக்கும் பொழுது, தேவனையே நீங்கள் நாம் சார்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தார். அப்போ கர்த்தர் சொல்லுகிறாரு, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னன்னா, அந்த கட்டளைகளை கைக்கொள்ளவும், அந்த கட்டளைகளின்படி நடக்கவும், அந்த கட்டளைகளுக்கு செவி சாய்க்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், உன்னை நான்
வாளாக்காம தலையாக்குவேன்ப்பா, உன்னை கீழாக்காம மேலா வச்சிருப்பேன், உயர்த்தி வச்சிருப்பேன்ப்பா அப்படின்னு கர்த்தர் சொல்றார். நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ளணும். தேவனுடைய கட்டளைகளில் நம்ம நடக்கணும். சொல்லுங்க, we want to walk in God's promises, we want to walk in God's commandments, we want to walk in God's doctrines. அவருடைய சத்தியத்தில் நடக்கணும். வசனம் சொல்லுது, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியத்தின்படி நடக்கும் பொழுது, அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து செவிசாய்த்து நடக்கும் பொழுது, கர்த்தர் சொல்றாரு, நீ நடக்கும் பொழுது நீ செவி கொடுத்து வந்தால், என்னதுங்க, செவி கொடுத்து வந்தால், அழகா சொல்றார், என் வார்த்தையை நீ கேட்டு நடந்தீனாப்பா. யூ வாண்ட் டு ஹியர் மை வேர்டு, யூ வாண்ட் டு ஹியர் மை வேர்டு, யூ வாண்ட் டு ஒபே மை வேர்டு, யூ வாண்ட் டு வாக் இன் மை வேர்டு. அழகா சொல்றாரு பாருங்க, எப்படி அந்த கட்டளையை ஒபே பண்ணி ஏற்றுக்கொண்டு கை கொண்டு அதில் நடக்கணும். ஹல்லேலூயா. காலைல போய் பாருங்க, நிறைய பேர் வாக்கிங் போவாங்க. எப்படி இந்த ரோட்டில் பாருங்களேன், இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா காலைல 4:30 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள் எல்லாருமே அவ்வளோ இருட்டாக இருக்கும், ஆனாலும் நடந்துட்டுருப்பாங்க. எதுக்குன்னா அந்த நடக்கும் பொழுது அவர்களுக்கு சரீரத்தில் உடற்பயிற்சி உண்டாகி, டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப நேரம் நடக்கணும். ஒரு ஆய்வில் சொல்லப்படுது, நீங்கள் நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 50 வயது வரைக்கும் முட்டி வலி கால் வலி வராது. நீங்கள் நடக்காமல் இருந்தீர்கள் என்றால் 50 வயசுக்கு முன்னாடியே கால் வலி முட்டி வலி எல்லா வலியும் வந்துடும். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் நடக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த முட்டி தேய்மானம் இல்லாமல் அது ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரே இடத்துல இருந்துட்டு கொஞ்சம் வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு வேலை செய்யும்பொழுது திடீர்னு நடக்கும்பொழுது அது திடீர்னு என்ன ஆயிரும், டாக்டர் ஆய்வுலே சொல்கிறாங்க. அதனால அவங்க நடக்கிறது அது பை வாக்கிங். வசனம் சொல்லுது நடக்கிறது எதில், சத்தியத்தில் நடக்கிறது. ஹல்லேலூயா. அழகாக சொல்லுது பாருங்க வசனம், இந்தபடி சத்தியத்தில் நடந்து அவைகளுக்கு செவி கொடுத்து கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, உன்னை நிச்சயமா ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க. நோவா கிட்டத்தட்ட 500 வருடங்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணினான். தேவனுடைய வார்த்தையில் அவன் 500 வருடங்கள் அவன் நடந்தான். நல்லா கவனிச்சிங்களா? அவன் நடந்து வாழ்ந்து செவி கொடுத்து நடந்தான். ஆனால் அவன் பிரசங்கம் பண்ண பிரசங்கத்தை எந்த ஜனங்களும் கேட்கவில்லை. ஒரு நாள் 2 நாள் கிடையாது. எவ்வளவு நினைச்சு பாருங்க, எத்தனை ஆண்டு காலம் அவன் அத்தனை ஆண்டு காலமும் தேவ வார்த்தைகளை நடந்தான். அத்தனை ஆண்டு காலமும் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டான். அத்தனை நாட்களும் கர்த்தர் என்னை தலையா வைப்பாருன்னு அவன் நம்பி கர்த்தருடைய வார்த்தையில் நடந்தான். கர்த்தர் அவனை கடைசி வரைக்கும் தலையாக தான் வச்சிருந்தார். ஹல்லேலூயா. நினச்சி பாருங்க, கொஞ்சம் நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். அவ்வளோ பெரிய பேழையை கட்ட செய்த சொன்ன தேவனுக்கு ஒரு 4 பேர்த்த உள்ள ஏற்றுறதுக்கு முடியாதா? நம்ம நிறைய நேரம் யோசிச்சுட்டு இருக்கிறோம். நிறைய நேரம் புதிய உடன்படிக்கை நாட்களில் நம்ம வாழ்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் என்னென்னா, கர்த்தர் இரக்கம் உள்ளவர், கர்த்தர் அன்புள்ளவர்னு சொல்கிறோம். சரி, அப்போ பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாட்டில் எதையும் செய்ய முடியாது. பழைய ஏற்பாடு இருந்தால் தான், பழைய உடன்படிக்கை இருந்தால் தான் புதிய உடன்படிக்கை படிக்கவே முடியும். ஏன்னா இங்கே இருக்கிற வசனங்கள், யாக்கோபு என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு சொல்லு, தாவீது என்ன சொன்னான் தெரியுமா அப்படின்னு சொல்லு. மோசே வாழ்ந்த நாட்கள் எபிரேயர் எடுத்து வாசித்து பாருங்க. மோசே வருவார், அவர் வருவார், இவர் வருவார், ஆபிரகாம் வருவார், ஆபிரகாமுடைய மனைவி வருவாங்க, ஈசாக்கு வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. அவர்கள் வராமல் புதிய உடன்படிக்கைக்குள்ளாக வாழ முடியாது. அப்போ பழைய ஏற்பாடோடு சேர்ந்து தான் புதிய கட்டளைகளும் இணைந்து வருகிறதே தவிர, நிறைய நேரம் நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர் தான். ஆமாம், இரக்கமுள்ளவர் தான். அப்படி இரக்கமுள்ளவராக இருந்திருந்தா ஒரு 2 பேர்த்த உள்ள ஏற்றிருக்கலாமே. மக்களே என்னங்க அப்படி என்னை பார்க்குறீங்க? அவர் இரக்கமுள்ளவராக இருந்தால், அவர் அன்புள்ளவராக இருந்தால், அத்தனை மிருக ஜீவன்களை ஏற்ற முடிந்த தேவனுக்கு ஏன் ஒரு ஆளை கூட ஏற்ற முடியல? 8 பேர் மட்டும்தான் ஏறினாங்க, வேற எவனுமே ஏறல. ஏன் தெரியுமா? செவி கொடுக்கவில்லை, அந்த வார்த்தையில் நடக்கவில்லை, அந்த கட்டளைகளை அவர்கள் கை கொள்ளவில்லை. அந்த வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுத்து வந்தால், ஆண்டவர் சொல்றார், இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து வந்தால், செவி கொடுன்னு சொல்லலை,
செவி கொடுத்துட்டு வாழணும். வந்தால் அப்படியே நடக்கணும். நடந்தால் கர்த்தர் சொல்றாரு, எப்பா உன்னை தலையா மாற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம் உபாகமம் அதே 28ஆம் அதிகாரத்தில் 43லேருந்து 45 வசனங்களை வாசிக்கலாம். உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மேன்மேலும் உயர்ந்திருப்பான், நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய். சரி, அவன் உன்னிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்தில் கடன்படுவாய். அவன் தலையாயிருப்பான், நீ வாளாயிருப்பாய். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படி நீ அவர் சத்தத்திற்கு செவிகொடாதபடியினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழியும் மட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்து தொடர்ந்து பிடித்து. வசனத்தை வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் அதே அதிகாரத்தில் மேலே வாசிக்கும் பொழுது, இவைகளை செய்து வந்தால் உன்னை தலையாய் வைப்பேன், இவைகளை செய்து வந்தால் உன்னை வாளாக அல்ல தலையாய் வைப்பேன், கீழே அல்ல மேலே வைப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. அதே அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு 43, 44, 45 வசனத்தில், உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மென்மேலும் உயர்ந்திருப்பான், நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய். ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைக்கு செவி கொடுத்து நடந்தீங்கன்னா நான் உயர்த்துவேன்பா. என் வார்த்தைக்கு செவி கொடுக்காம, அந்த வார்த்தையின்படி நடக்காம, அந்த வார்த்தைக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நீ நடக்கலைன்னா உன் கூட இருக்கிறவன், சொல்லுங்க, கூட இருக்கிறவன் ஒன்னை காட்டிலும் மேலே போயிடுவான்ப்பா. நீ மிகவும் தாழ்த்தப்பட்டிருப்பாய். அவன் உன்னிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்தில் கடன்படுவாய். அவன் தலையாக இருப்பான், நீ வாளா இருப்ப. நிறைய நேரம் நம்முடைய பிரச்சனை தெரியுமா? நிறைய நேரம் கடனை வாங்கி நம்ம ஒருத்தருக்கு கீழே வந்துடுறோம், அவன் நம்மளே ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடறான். கர்த்தர் சொல்கிறாரு, நீ தலையாக இருக்கணும், அவன் வாளா இருக்கணும். ஆனால் நான் வாளா மாறிடுறான், அவன் எனக்கு தலையாக மாறிடுறான். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, இவைகளெல்லாம் நீ மாற்றணுப்பா. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளும்படி நீ அவர் சத்தத்துக்கு செவி கொடாதபடியினால. ஏன் இன்னொருத்தனை டாமினேட் பண்றான்? என்னங்க என்னை பார்க்குறீங்க? நான் உங்ககிட்ட தான் கேட்டேன், ஏன் இன்னொருத்தன் என் தலையை மிதிக்கிறான்? நான் என் தேவனுடைய வார்த்தைக்கு சரியாய் செவி கொடுத்து நடக்காதபடியினால் இன்னொருத்தனை ஆளுகை செய்கிறது கர்த்தரை அனுமதிக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருந்தாலும் அவர்கள் செவி கொடுக்காத பட்சத்தில் கர்த்தரே என்ன பண்ணுவார்? அவர்களை ஒரு ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார். அவன் போட்டு அவங்களை நொறுக்கி புழிஞ்சு சக்கையாக மிதிச்சு அப்புறம் அவங்க தாங்குவாங்க, பயங்கரமாக தாங்குறவங்க, அடி தாங்குறவங்க தான். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. அவனும் சமாளித்து பார்ப்பான். முதல்ல ஆண்டவர் கூப்பிட மாட்டான், அடி வாங்கி நொறுக்கி ஒரு எல்லைக்கு மேலே முடியலங்கிற நிலையில் அப்போ தான் ஆண்டவரே அவன் கண்ணுக்கு தெரியும். அது வரைக்கும் அவன் பார்த்துருவோம்டா அப்படின்னு எதையும் சமாளிக்கிறதுக்கு திறன் உள்ளவர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். அதே போல தான் நம்மளும் எதையும் சொல்லுங்க இல்லையா, சமாளிக்க மாட்டீங்களா? எதையும் சமாளிக்கிற திறன் உள்ளவர்களாக நம்ம. அதுக்கு என்ன லெவல் போனாலும் பார்த்துருவோம்டா அப்படின்னு போகிறதுக்கு நம்ம தயாராக தான் இருக்கிறோம். யாராவது இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லையா? இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, என் வார்த்தைகளுக்கு, என் கட்டளைகளுக்கு, என் கற்பனைகளுக்கு செவிகொடாதபடியினால இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழி மட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்து. கர்த்தர் விரும்புகிறது என்னை தலையாய் வைக்க வேண்டும் என்று சொல்லுங்க. கர்த்தர் என்னை வாளாக வைக்கணும் என்று விரும்பவில்லை. கர்த்தர் என்னை கீழே வைக்கணும்னு விரும்பல. கர்த்தர் என்னை உயர்த்தி மேலே தான் வைக்கணும்னு ஆண்டவர் விரும்பினார். பிசாசுன்னு சொல்லப்படுகிறவன் கூட எங்கே தெரியுமா இருந்தான்? தேவ சமூகத்தில் மேலே தான் இருந்தான். கர்த்தர் அவனை உயர்த்தி தான் வச்சுருந்தாரே தவிர அவனுக்கு குறைவாலாம் கர்த்தர் அவனை வைக்கல. மேலே போனதுக்கப்புறம் இன்னும் அவனுக்கு ரொம்ப பெருமை வந்து விட்டது. பெருமை வந்தபடியினால் கர்த்தரை அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டார். அவன் பேயாக மாறிட்டான். அதுக்கப்புறம் பேயாவே மாறிட்டான், பயங்கரமாக பேய். ஆசை அவனை ஆண்டு கொண்டு அவன் ஆசையே அவனுக்கு அப்படியே பயங்கரமாக பேயாக மாறி அவன் பேயாக மாறிட்டு
எல்லாத்தையும் வஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி ஒரு நிலை. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம், கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை தலையாய் வைக்கிறேன், நான் உன்னை கீழே வைக்கலப்பா, நான் உன்னை தலையாக வைக்கிறேன். அதுதான் நிறைய பாட்டு பாடணும். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். அந்த தலையாகிய தேவன் உயரட்டும், கதவு திறக்கட்டும், அந்த ராஜா உள்ள வரணும், உள்ள வரணும், உள்ள வரணும். வாசிக்கலாம் வசனத்தை. உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்க, நல்ல கவனிங்க, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். நல்லா கவனிங்க, அழகா தேவன் சொல்றாரு, இதுதான் தலை உயர்றது, இதுதான் உயர்த்துகிற தேவன். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியும், புகழ்ச்சி புகழ்ச்சி, அடுத்தது கீர்த்தியும், அடுத்தது மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று. என்ன அழகு பார்த்தீங்களா? கர்த்தர் விரும்புகிற ஒரு அழகான உயர்வு என்ன தெரியுமா? அவர் என்னை உயர்த்த வேண்டும் என்று தான் விரும்புகிறார். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, எல்லா ஜாதியை பார்க்கிலும் உன்னை நான் புகழ்ச்சியாக வைப்பேன், எல்லா ஜனங்களை பார்க்கிலும் உன்னை நான் கீர்த்தியாக வைப்பேன், எல்லா ஜனங்களை பார்க்கிலும் ஐயா உன் மேல என்னுடைய மகிமைய. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? நிறைய நேரம் இந்த மகிமை, இந்த கீர்த்தி, இந்த புகழ்ச்சியை நாம் சரியாக பயன்படுத்துவதில்லை. மகிமைங்கிறது க்ளோரி, கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேல் ஜனங்களை மூடிக்கொண்டது. ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய மகிமையினுடைய வேல்யூ தெரியாமல் போயிடுச்சு. அதனால தான் கர்த்தர் அந்த ஜனங்களை நிறைய நேரம் அவர் விட்டுறாரு. ஏன் தெரியுமா? அந்த மகிமை என்னன்னு அவங்களுக்கு தெரியல, அந்த புகழ்ச்சி என்னன்னு அவங்களுக்கு தெரியல, அந்த கீர்த்தி என்னன்னு அவங்களுக்கு தெரியல. கர்த்தர் என்ன தலையா வச்சிருக்கிறாருங்கிறது நிறைய நேரம் நான் மறந்துடுறேன். கர்த்தர் என்ன வாளா வைக்கல, கர்த்தர் என்ன கீழே வைக்கல, கர்த்தர் என்ன சொல்லுங்க மக்களே உயர்த்தி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நிறைய நேரம் என் மண்டை புரியாம நான் இன்னும் கர்த்தருடைய மகிமையை பார்க்காம இருக்கிறேன். அவர் சொல்றார் அழகா, நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும். கர்த்தர் விரும்புகிறது தான் பரிசுத்த ஜனமா நீ எனக்கு இருக்கணும்யா. உன்னை வேறு விரிச்சு, உன்னை பிரித்தெடுத்து பரிசுத்த ஜனமா ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். அவர் சொல்ற பாருங்க, அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, என்ன சொல்றாரு? உங்களை தலையா வைக்கிறேன், கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையினால் உங்களை உயர்த்துகிறேன், நீங்க எனக்கு பரிசுத்த ஜனமா இருக்கணும். ஒரே ஒரு விஷயம்தான், தேவன் விரும்புகிறது ஒன்னே ஒன்று தான். என்ன தெரியுமா? பரிசுத்தம். பணத்தை அவர், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய விருப்பம், நம்முடைய தாகமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அவர் விரும்புகிறது தெரியுமா? பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருபோதும் தரிசிக்க முடியாது. தேவன் விரும்புகிறது தட் ஹோலி, பரிசுத்தம். தேவன் விரும்புகிறது தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் பரிசுத்த ஜனமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், உன்னை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையினாலும் நிரப்புகிறேன். புரியுதுங்களா? மோசே மலை மேலே போயிட்டாரு தேவனை தரிசிக்கிறதுக்கு. கீழே வர்றதுக்குள்ள பரிசுத்த ஜனம் எல்லாத்தையும் சாலைகளை மாற்றிட்டான். அவன் பரிசுத்த ஜனம்தான், இல்லாமல் அல்ல. பரிசுத்தம் என்னன்னு அவனுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஆனால் திடீர்னு அங்கே ஒரு சூழ்நிலை, அவன் இருதயம் மாறுது. இன்னும் அவன் இருதயம் திடப்படலை. அதனால தான் திடீர்னு நடத்துகிறவன் இல்லாதபடியினால. நீதிமொழிகள் வசனம் இருக்குது, துன்மார்க்கன் துரத்துகிறவர் யாரும் இல்லாமல் துன்மார்க்கன் ஓடிக்கொண்டே இருப்பானா. எப்படி? நீங்கள் அந்த வசனத்தை தேடி கண்டுபிடிச்சிங்களா?
கண்டுபிடிக்கலையா? சொன்னேன் தெரியுமா? ஞாபகம் இருக்கா இல்லையா? மறந்துட்டீங்களா? எப்படி துரத்துறவன் யாருமே இல்லாம யாரோ ஒருத்தர் துரத்துறாங்கிற ஒரு இமேஜின்லயே அவன் ஓடிக்கிட்டே இருப்பானா. நல்ல கவனிங்க மக்களை, இருக்கீங்களா? கர்த்தர் சொல்லுகிறாரு, அந்த ஜனம் பரிசுத்த ஜனம் தான். ஆனால் அந்த ஜனம் தேவனுடைய கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையும் பார்த்த ஜனங்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் வழி நடத்துகிறவன் கொஞ்சம் ஆண்டுடைய சமூகத்துக்கு போயிட்டு வந்து பார்க்கறதுக்குள்ள என்ன ஆயிடுச்சாங்க, தலையிலா. ஆண்டவர் பார்த்துட்டு, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவரே வேதனைப்படுகிற அளவுக்கு அந்த பரிசுத்த ஜனம் பரிசுத்த குலைச்சலை ஏற்படுத்தினது. இருக்கீங்களா மக்களே? தேவன் விரும்புகிறது தெரியுமா? நாம் பரிசுத்தமாய் இருந்தால் அவர் என்னை தலையாக வைப்பார். நான் பரிசுத்தமாய் வாழும் பொழுது தேவனுடைய கீர்த்தி எனக்கு வரும். நான் பரிசுத்தமாய் வாழும் பொழுது தேவனுடைய மகிமை புகழ்ச்சி எனக்கு வரும். வாசிக்கலாம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசிக்க கேட்போம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். நல்ல கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவது இல்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய். நல்ல கவனிங்க. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவது இல்லை. எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா? இது கர்த்தர் கொடுத்த என்னது வாக்கு தத்தம், கர்த்தர் கொடுத்த கட்டளை. நீயோ அநேக ஜாதிகளை ஆளுகை செய்யணும். ஆனா நீ அவர்களால ஆளப்படுவது இல்லப்பா. என்ன அழகு! நான் உட்காந்து கடந்த நாட்களில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். மக்களே கவனிங்க. கடந்த நாட்களில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். 21 நாள் ஜெபத்தில் ஜெபம் பண்ணிருக்கும்போது, ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம், விசுவாச பிள்ளைகள் எல்லாம் வேலை செய்கிறவளாக இருக்காங்கப்பா. ஆனால் அவர்களை வேலை செய்கிறவராக இல்லை, அவர்கள் தலையை உயர்த்தி அவர்களுக்கு கீழே 4 பேர் வேலை செய்கிற மாதிரி நீங்கள் உயர்த்தின ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். என்ன அப்படியே பார்க்குறீங்க? என் ஜபமெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நான் சொன்னால் தான் தெரியும் உங்களுக்கு, சொல்லலே தெரியாது. என்னது சொல்லுங்க. எனக்கு சொன்னதை திருப்பி கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னுடைய விசுவாச பிள்ளைகள் எல்லாம் ஓனராக மாறின ஆண்டவரே, அவ்வளோதான். அவர் சொல்றாரு, நீ அவர்களை ஆளுவ, அவன் உன்னால கூடாதியா. என்னுடைய விருப்பம், என் வாஞ்சை அதெல்லாம் தலை உயரணும், தலை உயரணும், தலை உயரணும். சூழ்நிலை மாறணும். இன்னும் என்னுடைய நிலை இதே நிலையில் இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நாட்கள் உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது, காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நானும் மாற வேண்டும். என் தலை உயரணும், சூழ்நிலை உயரணும். கர்த்தரனை உயர்த்துறதுக்கு he is ready. நான் உயர்வதற்கு வசனம் சொல்லுது, அவருடைய பலத்தை கரங்களுக்குள் அடங்கி இருக்கணும் கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு. அப்ப ஜெபம் பண்ணணும், தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். நான் 4 பேத்துக்கு சொல்லுங்க வேலை கொடுக்கணும். இப்படி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிருக்கீங்களா? இப்படி ஜெபம் பண்ணிருக்கீங்களா? அப்படி ஜெபம் பண்ணும். இன்னும் 10 வருஷத்துக்கு நான் வேலைக்காரனாவே வேலை செஞ்சுட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க. எது ப்ரமோஷன் கிடைக்கும் ஆண்டவரே, என்னங்க ஒரு ஆமேனே வரல, ஐயோ ஆண்டவரே ஏசுநாதா. அப்போ யாருக்குமே ப்ரமோஷன் வேண்டாம் போலையே. அப்போ இந்த ப்ரொமோஷன்லாம் வேண்டாம், இதிலே இருக்குன்னு விரும்புகிறீங்களா? ப்ரமோஷன் வேணுமா வேணாமா? வசனம் அழகாக சொல்லுதுங்க, நீ அநேக ஜாதிகளை
ஆளுவாயா? உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லையா? இதுதாங்க தலை உயர்றது. இதுதாங்க கர்த்தர் வாளாக்காமல் தலையா மாத்துறாரு, கீழாகாம மேலா வைக்கிறாரு கர்த்தர். அவருடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினார். ஆசீர்வதிப்பதினார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் நான் கொடுக்கணும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 11:3 வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பவுல் அடியார் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது அவர் ஐயா தலையாருங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். உன்னை உயர்த்துகிற தலை இருக்குல்ல, அந்த தலை யாருன்னு முதல் நீ புரிஞ்சாதான், உனக்கு அந்த தலை யாரு எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சாதான் நீ உயர்த்துவதற்கு சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது அழகா சொல்றாரு. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். என்ன அழகு! அந்த தலையை சொல்றாரு பாருங்க. அந்த தலையை யாருன்னு பாரு. எப்படி சொல்லுங்க? என்னங்க பேச மாட்டேங்கிறீங்க? அந்த தலை யாருன்னு அறிய வேண்டும். அந்த தலை சரியான தலையா நம்ம நல்லா புரிஞ்சு, அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுப்பா. கர்த்தரை அறிகிற அறிவின் அந்த வளரணும். அந்த அறிவில் வளரும் பொழுது அவரை அறிகிற மேன்மைக்காக அவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் குப்பை என்று நஷ்டம் என்று கருதுகிறேன் அப்படிம்பார். அவரை பிடித்து கொள்ளுகிறதுல, அவரை அந்த தேவனுடைய தலை அவரை உயர்த்துவதற்கு நான் எந்த அளவுக்கும் என்னை நான் ஒப்பு கொடுப்பேன் என்பதுதான் அர்த்தம். அந்த தலை யாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் சொல்றாரு, அங்கே கொரிந்து சபையில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. நான் பெரியவேன் நீ பெரியவேன்னு சொல்லி சண்டை போட்டு இருந்தாங்க. அதனால அவர் சொல்றாரு, எப்பா நல்லா தெரிஞ்சுக்கோ, இங்கே நம்ம எல்லாத்துக்கும் யார் தலைன்னா அவர் தான் தலை. கிறிஸ்து வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறாரு. அதே மாதிரி ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார் என்றதும் நீங்க புரிஞ்சுக்க வேணும். புரிஞ்சுக்காம நீங்க நான் பெரியவன் நீ பெரியவன், நான் நட்டேன் அப்பளோ நீர் பாய்ச்சினா அதை பண்ணா இதை பண்ணான்னு சண்டை போடாதீங்க. நீங்க தலையை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தானா உயர்வு வரும். இந்த தலையை ஒழுங்கா புரிஞ்சிக்காதபடினால தான் உயர்வில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. நிறைய நேரம் இந்த புரிந்து கொள்ளுதல் சரியாக இல்லாதபடியினால, இந்த சத்தியத்தினுடைய புரிந்து கொள்ளுதல் சரியாக நமக்குள்ளே போகாதபடியினால தான் இன்னும் நம்மளால் வளர முடியாமல் ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு இடிக்குது. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கும்போது உங்களுக்கு புரியும். எபேசியர் 4:15 சொல்லப்படுது பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு. எப்படிங்க சத்தியத்தை எப்படி கை கொள்ளணும்? அன்புடன் கை கொள்ளணும். ஆனால் நிறைய நேரம் நம்மளால இந்த சத்தியத்தை என்னால் அன்பால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கிறிஸ்து தலையாக இருக்கிறார். இந்த தலை என்ன உயர்த்துவதற்கு அந்த உயர்வு, அந்த மேன்மை, அந்த கனம், அந்த புகழ்ச்சி, அந்த கீர்த்தி, அந்த மகிமை எல்லாம் அவரிடத்திலிருந்து வருகிறது. அவர் தான் தலையாக இருக்கிறாரு. அந்த தலை எப்படிப்பட்டவர் என்பதை நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? சத்தியத்தின் மூலமாக தான் புரிந்து கொள்ள முடியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லப்படுகிறது போல, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. அடுத்தது பாருங்க, தலையாகிய கிறிஸ்துவுக்குள். எப்படி? யார? தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். எப்படி? யார் மூலமா வளரணும்? கிறிஸ்துவாகிய தலை. அங்க போட்டு பாருங்க, தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கணும்.
நம்முடைய வளர்ச்சி யாருக்குள்ள இருக்கணும்? நம்முடைய தலை உயர்வது யார் மூலமாய் என்னுடைய தலை உயர்ந்து தெரியுமா? தலையாகிய கிறிஸ்துவின் மூலமாய், அவர் மூலமாய், அவருக்குள்ளாக வளருகிறவர்களா. எவ்வளோ அழகு பார்த்தீங்களா? நம்மளுடைய வளர்ச்சியெல்லாம் உலகத்தில் பார்த்து உலக வளர்ச்சியாக இருக்க கூடாது. உலக வளர்ச்சிங்கிறது மாம்சீக வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும், வீட்டினுடைய பொருளாதார காரியங்கள் வளர்ச்சிகள் இருந்தாலும், நம்முடைய வளர்ச்சி எப்பவுமே தேவனை சார்ந்து தான் இருக்கணுமே தவிர உலகத்தின் சார்ந்து இருக்க கூடாது. அப்பதான் வசனம் சொல்லு, தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள வளரணுமா. எப்படி? நிறைய நேரம் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளரணும்னு சொல்லுது. அப்படி வளர்ந்தோம்னா கர்த்தர் நம்மை தலையா வைப்பார். நிறைய நேரம் அந்த தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றிலும், எல்லாமே எல்லாமே அடங்கிடும் அதில். அங்கே அதனால தான் அழகாக அந்த வார்த்தை சொல்லுது, எல்லாவற்றிலேயும். ஒருவேளை அந்த வார்த்தையை தலையாகி கிறிஸ்துவுக்குள் நாம் வளர்கிறவாய் அப்படின்னு போட்டுருக்கலாம். எப்படி? தலையாகி கிறிஸ்துவுக்குள் நாம் வளர்கிறவளை எழுதியிருக்கலாம். ஆனால் அப்படி எழுதலை. தலையாகி கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி? எல்லாவற்றிலேயும். எல்லாம்னா எல்லாமே தான், சகலத்திலும் அவர்தான், அவர் மூலமாக தான் வளர்ச்சி உண்டாகணுமே தவிர எல்லாவற்றிற்கும் அவரே. அவர் இல்லாமல் எனக்கு உயர்வில்லை, அவர் இல்லாமல் சுகமில்லை, அவர் இல்லாமல் ஆரோக்கியமில்லை, அவர் இல்லாமல் விடுதலை இல்லை, அவர் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை, அவர் இல்லாமல் பணம் இல்லை, அவர் இல்லாமல் எனக்கு விடுதலை இல்லை, அவர் இல்லாமல் எனக்கு பாதுகாப்பு இல்லை, அவர் இல்லாமல் எனக்கு சமாதானம் இல்லை, அவர் இல்லாமல் எனக்கு எதுவுமே இல்லை. தலையாகிய கிறிஸ்து இல்லைன்னா எனக்கு. அப்போ நல்லா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், தலையாகி கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றிலேயும் வளர்ந்தோம்னா கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துவார். புரியுதா உங்களுக்கு என்னன்னு? அல்லேலூயா. ஏசாயா 55 அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஐசாயா சாப்டர் 55 verse 11, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்ப. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை சத்தியத்தை, அன்புடனே சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாவற்றையும் வளருகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல், அது நான் விரும்புகிறத செய்து. சொல்லுங்க, அவர் விரும்புகிறத செய்யும், நான் விரும்புகிறது இல்லை. வசனத்தை நல்லா கவனிச்சிங்களா? அது நான் விரும்புகிறதுனா அவர் விரும்புகிறத செஞ்சு நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்படின்னா அவர் என்ன நோக்கத்துக்காக அதை அனுப்புகிறாரோ அந்த நோக்கம் நிறைவேறும். இப்போ நல்லா கவனிங்க, நமக்கு தெரிஞ்சது தான், மிகப்பெரிய ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி தலையாகிய கிறிஸ்து ஆதாம் ஏவாள் என்ற 2 பேரை அங்கே உயர்த்தி வைக்கணும். அவங்க தான் எல்லாத்துக்கும் தலை. எப்படி? எல்லாத்துக்கும் தலை அவங்க தான். அவங்க இல்லைன்னா எதுவுமே இல்லைங்கிற மாதிரி கர்த்தர் அவர்களை மிகப்பெரிய திட்டத்துக்கு தலையை வச்சார். அவர் சொன்னார், இங்கே இருக்கிறதெல்லாம் ஆண்டு அனுபவி, இங்கே இருக்கிறதெல்லாம் உனக்கு தான், இந்த மிருக ஜீவன்களுக்கெல்லாம் நீ பேர் வை போ. எவ்வளோ பெரிய ஆண்டவர் பொறுப்பை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு மேன்மை, எவ்வளவு உயர்வு, எவ்வளவு கனம், எவ்வளவு மகிமை. தலையாகிய கிறிஸ்து சொல்றாரு, எல்லாத்தையும் ஆண்டு அனுபவி அப்படின்னு அவங்க கையில கொடுத்து அவர் சொல்றாரு பாருங்க, அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாது. இப்போ அவர் சொன்ன வார்த்தை, எப்பா உங்க 2 பேர்த்தையும் நான் வெறுமையா இருந்த பூமி வெறுமையா இருந்துச்சு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் பாருங்க, 1ஆம் வசனத்தை பாருங்களேன். 1-2 வசனம் பாருங்க. 2ஆம் வசனம் அழகா, 2ஆம் வசனத்திலே 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம் ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தாரு. இப்ப பூமி ஒழுங்கின்மையும் எப்படி இருந்துச்சு? வெறுமையுமாய். நல்லா கவனிச்சிங்களா? வெறுமையாய் இருந்த இந்த உலகத்தை நிரப்புவதற்கு கர்த்தர் தலையாகிய ஒரு மனிதனை உண்டு பண்ணி அவனுக்கு சகலவற்றையும் ஒப்பு கொடுத்து அவர் சொல்றா பாருங்க, அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல், அப்படின்னா வெறுமையா இருந்தவைகளை எல்லாவற்றையும்
மனிதனை படைத்து அவனை நீ சகலத்தை ஆண்டு அனுபவின்னு கர்த்தர் ஒப்பு கொடுத்து அவர் சொல்கிறார் பாருங்க, அது நான் விரும்புகிறதை செய்து. அப்படின்னா கர்த்தர் விரும்பினது மனிதனை வச்சா அங்கே மனிதன் மூலமாக நிறைய விஷயத்தை நான் விரும்புகிறதை செய்யணும். நான் விரும்புகிறதை செய்யணும். யாரு? நம்ம தான். கர்த்தர் விரும்புகிற நோக்கமே எதுக்கு திரும்ப என்ன படைச்சிருக்கிறாரு? அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அவர் விரும்புகிறத நான் செய்யணும். எப்படி? நான் அதை அனுப்பின காரியமாகபடி வாய்க்கும். அப்படின்னா என்னது? நான் என்ன நோக்கத்துக்காக இவர்களை படைத்தேனோ, என்ன திட்டத்துக்காக இவர்களை உருவாக்கினேனோ, அந்த திட்டத்தில் இவர்கள் வளர்ந்து, அவர்கள் தலை உயர்ந்து, அவர்கள் கீழாகாமல் மேலா போய் வெறுமையா இல்லை, அது வெறுமையா இல்லை, நான் அனுப்பின காரியத்தை நிறைவேற்றும்படியாக. ஹல்லேலூயா! எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. கர்த்தர் விரும்புகிறதே வெறுமையா இருக்கிறதுக்கு இல்லை. கர்த்தர் விரும்புகிறது எது? என்ன காரியமாகணும் அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். புரியுதா உங்களுக்கு என்னன்னு? புரியுதா உங்களுக்கு என்னன்னு? ஹல்லேலூயா! தேவனுடைய நாமம் மகிமைப்படுதா. யோவான் 14ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனத்தை வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 14 verse 2, 3, 4. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஓகே, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற, நல்ல கவனிங்க, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். அந்த தலையுடைய இடத்தை, எப்படி? தலையாகிய கிறிஸ்துவனுடைய இடத்தை, தலையாகிய மேன்மையான தேவனுடைய உயர்வின் இடத்தை அவர் சொல்லுகிறார். நீங்கள் அந்த இடத்தை அறிந்திருக்கிறீர்கள். அவர் சொல்றார் பாருங்க, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி. அப்ப ஆண்டவர் விரும்புறது நான் எங்க இருக்கணுமோ அங்கதான் நீங்களும் இருக்கணுயா. நம்முடைய தேவன் நல்லதை விரும்புறாரா தீமையை விரும்புறாரா? நல்லதான் விரும்புறாரு. அவர் சொல்றாரு, உன்னை நான் இங்கே வைக்கிறதுக்கு விரும்பலப்பா, நான் எங்க இருக்கிறனோ அதே இடத்துலயே நீ உன்னையும் வைக்கிறேங்கிறார். பா, என்ன அழகு தெரியுமா? கர்த்தர் சொல்றாரு, நான் இருக்கிற இடத்துல நீ இருக்கணியா. ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் அவர் எப்பவுமே அவர் விரும்பி உருவாக்குனது, பார்த்து உருவாக்குன இடத்துல நான் இருக்கிற இடத்துல பகலில் குளிர்ச்சியான வேலையில் வருவாராம். அப்படியே உலாவுகிற தேவ ஆவியானவர். நான் இருக்கிற இடத்துல நீயும் இருக்கணும், வாழணும். அதே அந்த இடத்துல இருந்து உன் தலையை உயர்த்துவேன். அதே மாதிரி தான் பரலோகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் போகிறேன், நான் போய் அங்கே ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணி இங்கேயும் அவர் விரும்புகிறார், அங்கேயும் அவர் விரும்புகிறார். அதான் நான் விரும்புகிற காரியத்தை அது செய்யும். அது வெறுமையாக வராது. தேவனுடைய விஷயத்தில் வெறுமை என்பது இல்லை. வெறுமையாயும் ஒழுங்கினமாயும் இருக்கிறதை ஒழுங்குபடுத்துகிற தேவன். 2ஆம் வசனத்தில் இருக்குது, பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, அந்த ஒழுங்கின்மையை மாற்றி ஒழுங்குபடுத்தின தேவன். வெறுமையாக இருந்தவைகளை நிறைவுபடுத்தின தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே வெறுமையாக இருந்த பாத்திரங்களை ஆண்டவர் நிரம்ப செய்தார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிரம்பி வழிய செய்கிற தேவன். விதவையின் வீட்டுக்கு போய் அந்த அம்மா சொல்லுது, எங்ககிட்ட ஒரு படி மாவு தான் இருக்குது, எண்ணெய் கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு படி, ஒரு பிடி மாவு தானே, ஒரு படியா ஒரு பிடியா? ரைட், பிடி மாவு எண்ணெயும் தான் இருக்குது. இதுக்கப்புறம் இல்லை, நாங்கள் குடிச்சிட்டு செத்துட்டு இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டு செத்து போகலாம் அப்படின்னு நானும் என் மகனும் நாங்கள் தீர்மானம் பண்ணி இருக்கிறோம். ஏன்னா அதுக்கு மேலே எங்களுக்கு வாழ்கிறதுக்கு நோ சோர்ஸ். நல்லா கவனிங்க, அவங்க வாழ்க்கையே முடிய போகுது. அவங்க உயர்வில்லை. இப்போ எந்த நிலையில் இருக்காங்க? ரொம்ப மோசமான நிலையில் இருக்காங்க. கர்த்தர் பாருங்களேன், எவ்வளோ அழகான தேவன்.
அனுப்பிட்டார். இந்த ஆள் வேற போய் கொடுக்குறியாம்மா கொடுக்குற அந்தம்மா எனக்கே இல்லைடா பரவாயில்லையா கொடுங்கயா அப்படின்னு இவர் வேற டார்ச்சர் பண்ணுறாரு. கொடுக்குறியா இல்லையா அந்தம்மா சொல்லி எனக்கும் பிள்ளைக்கும் தாயா இருக்குது பரவாயில்ல செஞ்சு கொண்டு வா. எப்படி அந்தம்மா சொல்கிறாங்க இல்லையா கம்மியாக தான் இருக்குது பரவாயில்ல செஞ்சு கொண்டு வா முதல் ரொட்டியை கொண்டு வா. எனக்கு அடிக்கடி ஞாபகம் வர ஒரு விஷயம், ஆபிரகாம் போய் அப்படியே நகவில் உட்காந்து மம்ரையின் சமபூமியில் கூடாரத்தை போட்டு என்ன நடக்க போகுது, எவனுமே என் வீட்டுக்கும் வர மாட்டேங்கிறான், என் வீட்டுக்குள்ளேயும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நான் மனைவியை பார்க்குறேன் மனைவி என்ன பார்க்குது, நாங்கள்லாம் வேலைக்காரனை பார்க்குறோம் அவன் எங்களே பார்க்குறான், சமைச்சு போடுறான் சாப்பிட்றோம் வேலை செய்கிறோம் ஓடுது வண்டி சாப்பிட்றோம் வேலை செய்கிறோம் இப்படியே இருக்குது, என்னடா உன்னால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. அவன் சோர்ந்து போய் துவண்டு போய் உட்காந்து வாசலையே பார்த்துட்டு வராங்க 3 பேர். நல்லா கவனிங்க, 2 சம்பவம் ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். அங்கே வீட்டுக்காரங்க எதுவும் இல்லாமல் உட்காந்துருக்குறாங்க, இங்கே வீட்டுக்காரன் எல்லாம் இருக்குது ஆனால் அவனுக்கு இருக்க வேண்டியது இல்லை. ஆபிரகாமுக்கு புரியுதா? இங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இல்லை நிறைஞ்சிருக்கு, அங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அங்கே பிள்ளை இல்லை இங்கே பிள்ளை இருக்குது, இங்கே சகல ஆசீர்வாதம் இருக்குது அங்கே ஆசீர்வாதம் இல்லை. இப்போ 2 இடத்துல 2 சம்பவத்தில் பாருங்கள். இந்த இடத்துல இந்த அம்மா வீட்டுக்கு இந்த ஆள் போய் சோறு ஓடுறியா இல்லையா சோறு ஓடுறா இல்லையா சோறு ஓடுறியா வந்து பண்ணுறார். இங்கே இவன் நீ சோறு தின்னுட்டு போ நீ சோறு தின்னுட்டு போன்னு வம்பளுக்குறான். எப்படி நீங்கள் ஆனால் 2 கான்செப்டையும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. கான்செப்ட் தான் வேற, ஆனால் 2னுடைய சாராம்சம் என்னன்னா ஆசீர்வாதம். இங்கே இந்த அம்மா கிட்ட ஊழியக்காரன் தீர்க்கதரிசி வம்பளுக்குறான் சாப்பாடு கொடு உன்னை ஆசீர்வதிக்கணும்னு, அங்கே நீ சாப்பிட்டுட்டு எங்களை ஆசீர்வதிச்சுட்டு போங்கிறான். ஹல்லேலூயா, எவ்வளோ அழகான ஆசீர்வாதம். மம்ரையின் பூமியில் உட்கார்ந்துருக்கும்போது 3 பேர் வந்தாங்க. உடனே ஆபிரகாமுக்கு சந்தோஷம், எவனுமே வராதவன் வந்துட்டான்டா நம்ம வீட்டுக்கு. இந்த கொளுத்த கன்றுகள்லாம் ரொம்ப நாள் வளர்த்தி கொளுத்த கன்றாக வச்சிருக்கிறான், ஒரு போடு ஓடலான்னு பார்த்தா எவனுமே வரமாட்டேங்கிறான், பெருகிட்டே கிடக்குது. வீட்டுக்கு 4 பேர் வந்தால் கூட வெட்டி நல்லா சோறு ஓடலான்னு பார்த்தா வந்துட்டான்டா அப்படின்னு பிடிச்சி போய் மனைவிட்ட அப்பமை சுடு அதை பண்ணி இதை பண்ணி வெட்டி விருது ஓட்டு. உடனே பாருங்களேன் அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தை, நான் வருவேன் திரும்பி. எப்படி? ஆமாம், வரும்பொழுது உன்னிடத்திற்கு ஒரு கையில் ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், ஒரே வார்த்தை, தேவ வார்த்தை. இந்த இடத்துல இந்த அம்மா பட்டினியே கிடக்க போது சாவ போகுது, இவர் சாப்பிட்டுட்டு உசுண்டு போயிட்டார். இங்கே பாத்திரமெல்லாம் நிரம்பி அழிஞ்சுக்கிட்டே இருக்குது. சாக வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினவருடைய வாழ்க்கையை கர்த்தர் தலையாக மாற்றினார். ஆகார் தலையா மேலே போயிட்டு இருக்கிறா, இங்கே சாரால் தலையா இருக்க வேண்டிய சாரால் இப்போ வாளா போயிட்டு இருக்கிறா. வாக்குத்தத்தம் எங்க? சுதந்திரத்துக் கொள்வதற்கு வாக்குத்தத்தத்தை பார்க்க முடியலையே. அப்படிங்கும்போது கரெக்டாக வாக்குத்தத்தமே வந்து சொல்லிட்டு போயிடுச்சு. இப்போ தலை வாளாகவும் வாள் தலையாகவும் மாறுகிறது. ஹல்லேலூயா, இதுதான் தேவனுடைய ட்விஸ்ட்டு. சொல்லுங்க. ஆமாம், நிறைய நேரம் நம்ம ட்விஸ்ட்டு எதிர்பார்த்துட்டு இருப்போம், ட்விஸ்ட் நடக்காது. ஆனால் எதிர்பார்க்காத நேரத்தில் அவர் ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாரு பாருங்க, அதுதான் தேவ திட்டம். கர்த்தர் விரும்புகிறது தெரியுமா? நான் அனுப்புகிறது ஒருபோதும் வெறுமையாக வராது. நான் அனுப்புகிறது என்ன காரியமோ அதை செய்துவிட்டு தான் வரும். நிறைய பேசலாம். ஐயரே முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒண்ணுமே ஆகப்படலையே, ஒரு மீன் கூட சிக்கலையா. ஆனா அவன் சொல்றான் பாருங்க, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி வளம் ஓடுகிறேன். அந்த கீழ்ப்படிதல் தான் அவனை தலையவே உயர்த்துறதுக்கு காரணம் தெரியுமா? ஆயினும் சரி, நீங்க சொல்றீங்கல்ல, நான் போடுறேன்.
மக்களே நல்லா கவனிச்சிங்களா? தேவன் விரும்புகிறது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். அப்படி நடந்தோம்னா அவர் சொல்கிறாரு, நீ என்னோடு கூட இருக்குவ. கடைசியாக சீஷர்களை கூட்டிகிட்டு போகும்போது, அதாவது கடைசி நேரத்தில் கூட சீஷர்கள் 2 பேர்த்து கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய், ஐயா உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, நான் போய் தனித்து ஜெபித்துட்டு வரேன்டா. இவர் வந்து எட்டி பார்க்குறாரு, டேய் ஜெபம் பண்ண தான்டா சொன்னேன், தூங்கிட்டு இருக்கீங்களா? இவனுக்கு சீரியஸ்னஸ் தெரியல. இப்போ அவர் அடித்து அவர் இழுத்துட்டு போகிறாங்கிற, எப்பயும் நம்ம கூடயே இருப்பார் அவர் நமக்கெல்லாம் பார்த்துக்குவார் தலைவர் அப்படின்ட்டு உட்காந்துருக்காங்க. அவருக்கு தெரியும் நேரம் நெருங்கிருச்சுன்னு. ஆனால் அவர் நேரத்தை சொல்லாமல் அவர் சொல்கிறார், ஜோமன்றா, பலப்படுங்கடா, திடப்படுங்கடா, நான் போய் சேர்ந்துருவேன்னு அவர் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறார். அது அவங்களுக்கு ஃபீல் பண்ணல, உணரலை. இவர் வந்து பார்த்துட்டு, டே ஜோமனுங்கடா அப்படின்ட்டு அவர் போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா திரும்பியும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை எழுப்பிடுறாரு, வந்துட்டான், பிடிச்சிட்டு போகிறதுக்கு வந்துட்டாங்க. உடனே அவன் தெரிச்சிட்டு ஓடுறான், கத்தி எடுக்கிறான், காதை வெட்டுறான். அவனுக்கு அடிக்கணும் குத்தணும் அந்த மாதிரி தானே தவிர வேறு மாதிரி வளர்றவே இல்லை. மக்கள் நல்லா கவனிங்க, நிறைய வருது. எங்கே படுத்து தூங்கிட்டு இருந்தாராம்? கப்பலின் பின்னணையத்தில். வசனம் என்னது? தலையணையை வைத்து படுத்துக்கிறார். இங்கே கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உனக்கு தெரியவில்லை. டேய் உனக்கு தான் சத்தியத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்களா? தலை என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கிறல்ல, அதை சொல்ல வேண்டியதானே. போய் அடித்து எழுப்பின எந்திரிச்ச ஒரு ஃபஸ்ட்டு வார்த்தை, அற்ப விசுவாசிகளே, உங்களுக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கிறேன் தலையை பற்றி. நீ வால் இல்லடா, நீ கீழே இல்லடா, நீ மேலடான்னு சொல்லி எவ்வளவு சொல்லி கொடுத்தேன். இப்பயும் வந்து என்னையவே எழுப்பிட்டு இருக்கிறியாடா. மக்களே நல்லா கவனிங்க, அவர் காற்றை பார்த்து இறையாதே அமைதலாய் இருந்தார். நல்லா கவனிங்க, கடலை பார்த்து அல்ல. புரிஞ்சுதா என்னன்னு நான் சொன்னது? கடல், சில கடல் பாருங்க அமைதியாகவே இருக்கும். அந்த காற்று அடிக்கும்போது அந்த காற்றோடு சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு வரும். இப்போ இந்த காற்று அமைதியாகிடுச்சுன்னா தண்ணியும் அமைதியாகிடும். நிறைய நேரம் நம்ம தண்ணியை பார்த்துட்டு உட்காந்துருக்குறோம், ஆனால் காற்றை பார்க்கறது இல்லை. பிரச்சனையை கொண்டு வர காற்றை பார்த்து பேசணும். அந்த காற்றை பற்றி பேசிட்டோம்னா தண்ணி. ஆண்டவர் சொன்னார் எசேக்கியேல்கிட்ட, நீ போய் உலர்ந்த எலும்புகிட்ட பேசு, அது பார் தலையாக மாறும்பார் செத்து போனதெல்லாம். புரியுதுங்களா? எப்படி செத்து போனதெல்லாம் இப்போ தலையாக மாறும்பார். நேராக போய் நம்மளாக இருந்தால் கண்டிப்பாக யோசிப்போம். போன வாரம் கூட போயிட்டு வந்தேன் பரியல் கிரவுண்டுக்கு. ஒரு பாஸ்டருடைய மனைவி இறந்துட்டாங்க. அப்போ போயிட்டு வரும்போது அப்படியே சுற்றியும் பார்த்தேன். அங்கே உள்ளே போனாவே ஒரு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது என்னமோ அதில் உள்ளே போனாவே. ஏன்னா முதல்ல நுழையும் பொழுதே வாசல்லையே ஃபஸ்ட்டு இருக்கிறது அம்மாவோட கல்லறை தான். அதனால் அதை பார்த்தாவே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால் பார்க்கக்கூடாதுன்னே போகிறது. அந்த கல்லறை பக்கம் போனாவே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும். என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் ஆமாம் நிறைஞ்சிட்ருக்குது இப்போ கல்லறை. கல்லறையில் போய் எலும்புக்கிட்ட பேசினா எப்படி நம்ம பேசுறது? ஆனால் அந்த மனுஷன் செஞ்சான். எவ்வளோ தைரியமான ஆள். நேராக போய், ஏ எலும்பே நீ சதையாய் மாறுவாய், ஏ எலும்பே உனக்குள்ளே ரத்தம் வருவதாக, அடேங்க அப்பா, ஏ சதையே உனக்குள்ளே நரம்பு உருவாவதாக. ஒவ்வொரு வார்த்தையை சொல்ல சொல்ல கர்த்தர் விரும்புகிறது இதுதான். அந்த ட்ரை போன்ஸையும் உருவாக்க தலையாய் மாற்ற அவரால் முடியும். அவர் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசித்து முடிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். வசனம் சொல்லுகிறது,
அப்பா நீ உன் சுய புத்தியின் மேலே சாயாத. எப்படி உயரலாம் அப்படின்னு யோசிக்காதப்பா. நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேலே நம்பிக்கை வை, உன் மேலே கூட நம்பிக்கை வைக்காத. மக்களே புரியுதுங்களா? என்னது? முழு இருதயத்தோடு. நிறைய நேரம் நம்ம மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருப்போம். இருக்குதா உங்களுக்கு? உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா? என்னங்க உங்கள் மேலே நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா? இருக்கும். எல்லா மனிதர்களுக்கும் அவர்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். எதையா செஞ்சிடலாம் அப்படின்னு, சாதிச்சிடணும், எதா செஞ்சிடும் முடியும் அப்படிங்கிற ஒரு பலன், ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப் நமக்குள்ளே இருக்கும். ஹோப் இல்லைன்னா அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. அப்போ நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதை சொல்கிறாரு, நீ அதையுமே உன் மேலே நம்பிக்கை வைக்காத. உன் நம்பிக்கை எல்லாம் யார் மேலே திரும்ப இருக்கணும்? என் மேலே இருக்கணும். யா அங்கே ரா முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், அவனுடைய நம்பிக்கை. இப்போ ஆயினும் உம்முடைய வார்த்தை, உம்முடைய நம்பிக்கை, உன் மேலே நம்பிக்கை வச்சு போடுறேன் வலைய. புரியுதா உங்களுக்கு? இப்போ யோனா அவனுடைய நம்பிக்கையில் நினிவேக்கு போகணும்னு நினைச்சவன் அவனுடைய நம்பிக்கையில் எங்கே போனான்? அவனுடைய சுய புத்தியில் தர்சீசுக்கு போனான். இப்போ ஆண்டவர் தர்சீசுக்கு போகிற கப்பலில் ஏற விட்டுட்டார். அவனை ஏறிட்டான். ஆனால் கப்பல் தர்சீசுக்கு போய் கண்டிப்பாக சேராது, சேரலை. பாதி தூரத்தில் துவங்கும் போதே பிரச்சனை ஆயிடுச்சு. கடைசியில் அவனை தூக்கி போட்டாங்க. அவனுடைய நம்பிக்கையெல்லாம் அற்று போயிடுச்சு. ஆனால் கர்த்தருடைய நம்பிக்கைன்னு ஒரு மீன் அனுப்பிச்சு அவனை காப்பாற்றினார். நல்லா கவனிங்க. நிறைய நேரம் நம்ம நம்பிக்கையில், நம்முடைய விசுவாசத்தில், நம்முடைய உறுதியில் ஓடலாம், அதில் தப்பு இல்லை. ஆனால் அதற்கு மேலாக தேவ நம்பிக்கை, தேவ விசுவாசம் இருக்கும் பொழுது அவர் நம்மை தலையாக உயர்த்துவார தவிர அவர் ஒருபோதும் நம்மை வாளாக வைக்கவே மாட்டார். அல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு, நீ நம்பிக்கை எல்லாம் என் மேல வச்சுட்டு உன் வழிகள் எல்லாம் யாரை நினைச்சு பார்க்கணும்பா? என்ன நினைச்சுப்பாரு. யாக்கோபு வீட்டிலேருந்து கிளம்பும் போது அவன் நம்பிக்கை, அவன் வழியெல்லாம் அவன் நம்பிக்கை. வீட்டில் எல்லாத்தையும் ஏமாத்திட்டேன், நான் பெரிய ஆள்றா அப்படின்னு நான் எப்படிப்பட்ட ஆள் திரும்ப நம்பிக்கையில் வளர்ந்து அவன் வழியில் அவன் வந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் துவம்சம் பண்ணவேன், நான் வழியில் இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன், எங்கள் மாமா வீட்டுக்கு போய் துவம்சம் பண்ணிடுவேன் நினச்சிட்டு வழியெல்லாம் அவனுடைய நம்பிக்கையில் வந்தான். கர்த்தர் அவன் மண்டை மேலே ஒரு தட்டி, டேய் உன் நம்பிக்கையில் போயிருந்தீன்னு வையே, நீ அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. உன் நம்பிக்கை எல்லாம் இப்போ அவன் நம்பிக்கையை தலையில் மறுது வருங்க. அவன் சொல்கிறான், ஆண்டவரே உண்ண உணவும். இப்போ யாரை கேட்க ஆரம்பிச்சுட்டான்? சாப்பாடு போடுங்கன்னு. இப்போ வீட்டிலேருந்து கிளம்பும் போது இந்த வார்த்தை அவனுக்கு வரல. நான் சாப்பாடெலாம் பார்த்துக்குவேன், நான் பயங்கரமாக வேட்டையாடுவேன், நான் பயங்கர பராக்கிரமசாலி அப்படின்னு வந்தவன் பாதி வழியில் பெத்தேல்ல சொல்கிறான், ஆண்டவரே உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் தந்து என்னை நீர் பாதுகாத்து கொண்டு நான் போய்விட்டு திரும்பி என் தகப்பன் வீட்டிற்கு வந்து சேரும் வரை. அவன் நம்பிக்கையெல்லாம் யார் மேலே வரைஞ்சு தெரியுமா? இப்போ ஸ்டார்டிங்கெல்லாம் அவன் நம்பிக்கையில் தான் வந்துச்சு, ஆனால் எண்டிங்கு கர்த்தருடைய நம்பிக்கையாக மாறிடுச்சு. அல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுது, உன் வழிகள் எல்லாம் யாரை. இப்போ யாக்கோபு யாரை நினச்சிருப்பான்? வழியெல்லாம் அவரை மட்டும்தான் நினச்சிருப்பேன். வீட்டில் இருக்கவங்களை பற்றி நினச்சிருக்க மாட்டான். அங்கே போய் மாமா வீட்டில் இருந்தாலும் ஆண்டவரே அப்படின்னு அவன் எண்ணமெல்லாம், ஆண்டவரே எங்கள் மாமா இப்படி பண்ண, ஆண்டவரே அவரை தான், ஆண்டவரே இப்போ எல்லாம் ஆசீர்வாதம் வந்துருச்சு. போய் ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர் சொல்கிறார், எப்பா நீ கிளம்பிடு. அப்பையும் ஆண்டவர் சொன்ன உடனே நேரம் மனைவிட்டு போய் மனைவி கிளம்பிடலாம் சைலண்ட்டாக. ஆண்டவர் சொல்லிட்டார், போக சொல்லிட்டார். இப்பையும் ஆண்டவர் சொன்னார்னு கிளம்பி. நம்பிக்கை எல்லாம் அவர் பார்த்துக்குவார், பிரயாணத்தை அவர் பார்த்துக்குவார், பாதுகாப்பை அவர் சேர்த்துருவார். அல்லேலூயா. இதுதாங்க தலையை உயர்த்துறதுக்கான ஆசீர்வாதம். ஆமேன். அது வசனம் பாருங்க, அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகள் எல்லாம் செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. என் பாதைகளை செவ்வைப்படுத்துகிற உன்னதமான தேவன். இதுதான் என்னை கர்த்தர் வாளாக்காமல் தலையாய் மாற்றுகிறார். கர்த்தர் என்னை கீழாக்காமல் மேலாய் மாற்றுகிற தேவன். தாவீதுனுடைய வாழ்க்கையில், தாவீதுனுடைய பாதைகளில், தாவீதுனுடைய நம்பிக்கையெல்லாம், தாவீது கர்த்தர் மேலே தான் நம்பிக்கை வச்சான், வேற யார் மேலேயும் அவனுக்கு நம்பிக்கை இல்லவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய நம்பிக்கை எல்லாம் நடுங்கிட்டு கிடக்குது. ஆனால் தாவீது சோறு கொடுக்க வந்தான், சும்மா வந்தான் வழியில்.
அப்பா சொல்கிறார், போய் அண்ணன்மாருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வா. சாப்பாடு கொடுக்க வந்தவனுடைய நம்பிக்கை பாருங்க, மிகப்பெரிய கோலியாத்தை தவிடுபடியாக்க செய்த நம்பிக்கை. இதுதான் அந்த சிறிய தாவீதுடைய தலையை கர்த்தரை எப்படி உருவாக்குறார், தலையை உயர்த்துறார். ஒரு கோலியாத் அவ்வளோ பெரிய ஆளை அடித்தான், கடைசியில் ராஜ்யபாரத்துக்கே ராஜாவாக மாறிட்டான். எவ்வளோ பெரிய உயர்வு தெரியுமா? எவ்வளவு உயர்வை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இதுதான் கர்த்தருடைய உயர்வு. யோசேப்பை நினச்சி பாருங்க, யோசேப்பை அன்னைமார்கள் எல்லாம் துரத்தி விட்டு அடித்து நொறுக்கி எகிப்தில் போய் அடிமையாக இருந்தான். கர்த்தர் அவன் தலையை அதே இடத்துல உயர்த்தினார். தேவன் நினைத்தால், தேவனோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் தலையை நிச்சயமாய் உயர்த்துவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. அவரை எப்பயுமே நினச்சிட்டு இருக்கணும், எப்பயுமே அவரை நினச்சிட்டு இருக்கணும். உன் வழிகளெல்லாம் சொல்லுங்க, அவரை நினைத்துக்கொள். உன் வழிகளெல்லாம் அவர் செவ்வப்படுத்துவாரியா. கர்த்தரை நினைச்சு கொள்ளுங்க, அவரை. வசனம் சொல்லு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ அவரை நினச்சி 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 அவரை நினைத்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய தலையை உயர்த்துவார். இருக்கிற இடத்துல எல்லாம் கண்ணிலே மூடி, ஆண்டவரே எங்கள் தலைகள் உயரட்டும், தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். ஓ மகிமையே 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 எங்கள் தலைகளை உயர்த்துகிறவரே. ஜோமனுங்க, எங்கள் தலைகளை உயர்த்துகிறவரே, எங்கள் தலைகளை உயர்த்துகிறவரே. ஓ எங்கள் தலைகளை உயர்த்துகிறவரே, எங்கள் தலைகளை உயர்த்துகிறவரே, தலைகளை உயர்த்துகிறவர், தலைகளை உயர்த்துகிறவர். ஓ தலைகளை உயர்த்துகிறவரே, ஓ தலைகள் உயரட்டும், தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். வாசல்களே வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். சொல்லுவோமா? வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். ஆமென். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும், உள்ளே உள்ளே நுழையட்டும். சொல்லுங்க, வாசல்களே வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். வாசல்களே வாசல்களே சொல்லுங்க, உயர்த்துவாரே கதவுகளே. ஓ வாசல்களே, உங்கள் வீடுகள் வாசல்கள் திறக்கப்படுவதால் தலைகளை உயர்த்துங்க, கதவுகளே தலைகள் உயரட்டும். சொல்லுங்க, தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா நம் வீட்டுக்குள்ளே வர வேண்டும் என்கிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா. திரும்பி சொல்லுங்க, இயேசு ராஜா அவர் வர வேண்டும் விரும்புகிறார். இயேசு ராஜா என் தலையை உயர்த்த, இயேசு ராஜா எனக்குள்ளே வர வேண்டும் விரும்புகிறாரு. ராஜா என்னை உயர்த்துவாரு, இயேசு ராஜா உயர்த்துவார் 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 உயர்த்துவார். இயேசு நம்மை உயர்த்துவார். சொல்லுங்க, உயர்த்துவார் இயேசு நம்மை, இயேசு நம்மை உயர்த்துவார். நம்மை நம்மை என்றும் காண்பவர்
நம் கண்ணீர் என்றும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை என்றும் நம் கண்ணீர் என்றும் துடைப்பவர், நம்மை என்றும் நடத்துவார். உயர்த்துகிறவர் உயர்த்துவார். சொல்லுங்க சொல்லுங்க உயர்த்துவார் உயர்த்துவார். சொல்லுங்க உயர்த்துவார் உயர்த்துவார். இயேசு இயேசு நம்மை திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம். உயர்த்துவார் உயர்த்துவார் உயர்த்துவார். இயேசு உயர்த்துகிறவர், தலைகளை உயர்த்துகிறவர். சொல்லுங்க உயர்த்துவார். ஓ ராபா ஷாதால ரபா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை உயர்த்துக. சொல்லுங்க உயர்த்துவார் உயர்த்துவார் உயர்த்துவார். எஸ் சொல்லுங்க சொல்லுங்க உயர்த்துவார். இயேசு உயர்த்துவார். இயேசு நம்மை ஆமென் உயர்த்துவார். உயர்த்துகிறவர் 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 உயர்த்துகிறவர். ஓ ரபா ஷாதல ரபா. உயர்த்துவார், தலைகளை உயர்த்துவாரு. ஆமென் ஆமென். நம்மை என்றும் சூழ்நிலையை பார்க்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர். சொல்லுங்க என் சூழ்நிலை பார்க்கிறவர், என் கண்ணீரை பார்க்கிறவர். என்னை என்னைக்கு நடத்துவார், என்னை என்றும் நடத்துவார். நம்மை நடத்துகிறவரா இருக்கிறாருங்க, நம்மை நடத்துகிறவரா இருக்கிறாருங்க. அப்படி ஜெபம் பார்க்கலாம். ஆண்டவரே எங்களை உயர்த்துகிறவரே, எங்களை உயர்த்துகிறவரே, எங்களை பார்க்கிற தேவனே, எங்களை காண்கிற தேவனே, எங்கள் கண்ணீரை காண்கிற தேவனே, எங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிற தேவனே. ஓ ரபா ஷாதா லா ராமா கானா ஓ ரியந்தலோ ரபா ஷதுமா நியந்தனோ ரீதல ரமாக்கனா ஷதுமா நியந்தனோ ரிபால ரதனதல ரபோ ஷதுமா நியந்தனோ ரிபால ரியந்தல ரபா கானாதல ரபோ. எங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிறவர், எங்கள் நிலைகளை அறிந்திருக்கிறவர், எங்கள் நிலைகளை அறிந்திருக்கிறவரே. ஓ ரபா ஷதல ரபா நியந்தனோ. வார்த்தையின்படியாக ஓ எங்களுடைய நிலைப்பாட்டை அறிந்திருக்கிறவர், எங்களுடைய சூழ்நிலை அறிந்திருக்கிறவர். ஓ ஹalleluya. சொல்லுங்க பார்க்கலாம். என்னை என்றும் காண்பவர், என் கண்ணீர் என்றும் துடைப்பவர். என்னை என்றும் காண்பவர், என் கண்ணீர் என்றும் துடைப்பவர். என்னை என்றும் நடத்துவார். இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் எங்கள் தலைகளை நிச்சயமாக உயர்த்துவீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் தலைகளை நீர் உயர்த்துவீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அறிவேன் அறிவேன். நான் விசுவாசிக்கிறவர் யார் என்று எனக்கு தெரியும். அவர் எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியும். அவர் என்ன காரியங்களை செய்வார், எப்படிப்பட்டவர்களை செய்வார் என்று எனக்கு தெரியும். அந்த உன்னதமான தேவனை நோக்கி என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. எங்களோடு பேசி நீங்க அபிஷேகம் வாளா மாற்றாம தலையா மாத்துகிறது. அபிஷேகம் தலைகளை உயர்த்துகிறது. அபிஷேகம் எங்கள் தலைகளை உயர்த்துவதாக. அபிஷேகம் ஒவ்வொரு குடும்பத்தை உயர்த்துவதாக. அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்தட்டும். அபிஷேகம் ஒவ்வொரு குடும்பத்தின் தலையை உயர்த்தட்டும்பா. அபிஷேகம் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்தில் தலைகள் உயரட்டும். அபிஷேகம் சுகத்தை கொடுக்கட்டும். அபிஷேகம் பலனை கொடுக்கட்டும். அபிஷேகம் ஆண்டவரே இருக்கிற இடத்துல நிலைகள்ல தலைகள் உயரட்டும். தலைகள் உயரட்டும். தலைகள் உயரட்டும். தலைகள் உயரட்டும். உயர்த்துங்கப்பா, 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 உயர்த்துங்க ஆவியானவரே.
உயர்த்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஊழியத்தை உயர்த்துவீராக, சபையை உயர்த்துங்கப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் உயர்த்துவீராக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உடைய கரத்தில் தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீரை ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.